இது என்னென்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோ அது. ஃபாலோ நம்பர் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தது. அதில் வந்து இந்த 6256 ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அது ஒரு டைம் சொல்லியிருந்தேன். அது வரலனாலுமே அந்த டைம் வரலனாலுமே மறுபடியுமே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது டெலிகிராம் குரூப்பில் ஒரு பிரதர் கேட்டார். இந்த பிரதர் 265 வந்துடுச்சு, என்ன ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாக மிஸ் ஆகாது இந்த நம்பர் ஃபாலோ பண்ணுங்கன்னேன். அது கரெக்டாகவே இந்த தேதியில் வந்துருச்சு. கொஞ்ச நாளாக வீடியோ போடுறதில்ல. எதுக்கு நமக்கு வேண்டாத வேலை, நம்ம தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லுவோம் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த யூடியூப்பில் என்னவோ நம்ம வீடியோ போட்டு நிறையா பணம் நமக்கு வந்துடுற மாதிரியும், இல்லை நம்ம 4 பேர் நம்பர் கொடுத்து ஏமாத்துற மாதிரியும் இருக்குது. ஏன்னா வர கால்ஸு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன்றும் நமக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்ற ஆசையே இல்லை. ஏன்னா ரொம்ப லாஸு, அதோட உங்களுக்கு கெஸ்ஸிங் போட தெரில, அதோட என்னென்னா இதுக்கெல்லாம் குரு ஒருத்தர் இருக்கார், அதெல்லாம் பாருங்கள், அவர்கிட்டேருந்து காப்பி அடிக்கிறீங்களா. நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு எவனும் குருவும் கிடையாது, எவனும் வாத்தியாரும் கிடையாது, எவனையும் நான் ஃபாலோ பண்ண அவசியமும் கிடையாது. இது எல்லாமே நான் போட்டிருக்க வீடியோ வேறு எவனா எங்கேயாவது போட்டுருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இந்த நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். இந்த நம்பர் வந்துட்டு அடுத்த நம்பர் வரும்னு சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்துக்குங்க. ஓகேவா? இன்றைக்குமே இந்த நம்பர் வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். மனசு கேட்கல, அது வீடியோ போடணுன்னு பார்த்தேன், ஆனால் தேவையில்லை நமக்குன்னு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. அதுவுமே எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை தான் இன்றைக்கி உண்டான சார்ட்டு. 256 ரிசல்ட்டு. இது எப்படி அப்படின்னா பாருங்கள், எனக்கு வர மெத்தட் தான் நான் சொல்ல முடியும். ஆனாலுமே கரெக்டாகவே வந்துச்சுங்க. இதெல்லாம் நோட் பண்ணிங்க. சீபோர்டு 8 8, அதுக்கு 8க்கு இங்கே பாருங்கள் 2க்கு 2. ஸோ இந்த 04 பாருங்கள், ஏபி 40, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 09ன்னு வைங்க. இந்த 06 ரெண்டுமே ஆப்போசிட் பண்ணுறங்க, இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள். ஓகேவா? முதல்ல இந்த 40 09 திரும்பிடுச்சு. அப்போ அடுத்த நம்பர் திரும்பாமல் தான் வரணும். 06க்கு 56. அப்போது இங்கே 8க்கு 8ன்னா இங்கே என்ன வரணும்? 2க்கு 2 தான் வரணும். 251 வரணும், இல்லைனா 206 வரணும். அவ்வளோதான். இதுதான் நமக்கு தெரிஞ்ச மெத்தேடு. இன்னுமே நிறைய மெத்தேடு இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் எதுக்குங்க நமக்கு வம்பு, தேவையில்லாத வேலை. ஓகேவா? இதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை. சரி, மனசு கேட்கல, பாருங்கள். என்ன அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ஸிங்க ப்ளே பண்ணுங்கள். ஆப்போசிட் கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கும் வின்னிங் வருது. அது பாருங்கள், 07க்கு 02. நான் அதுவும் சொன்னேன், 07 02ன்னு கேமில் வந்தால் திரும்பவுமே அந்த நம்பர் அப்படியே உடனே வரும் அப்படின்னு. பாருங்கள், 02க்கு 07. இன்றைக்குமே பாருங்கள் 20க்கு 25. இந்த மாதிரி ஆப்போசிட் கேம் விளையாடுறவங்களுக்கும் பாஸ் ஆகுது. கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி தலைகீழாக போட்டு என்ன பண்ணாலுமே எல்லாருக்குமே வின்னிங்கு, லாஸும் ஆகும், வின்னிங்கும் வரும். சார்ட் பார்த்து கெஸ்ஸிங் எடுக்கிறவங்க வின்னிங் வாங்கியிருந்தா என்னத்துக்கு சார்ட் மார்க்கிங் போடுறோம், எல்லாமே கோடீஸ்வரன் ஆயிருக்கணுமே. சார்ட் மார்க் போடுறவங்க கெஸ்ஸிங் எடுக்கிறவங்க தான் வின்னிங் வாங்குறதுன்னு இல்லை. தோராயமாக போட்டாலும் வின்னிங் வரும். ஏன்னா இருக்கிறதே 10 நம்பர் தான், 0லேருந்து 9 வரைக்கும். அதை சுற்றி 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 எல்லாம் பைத்தியமாக போயிட்டு என்னவோ. உங்களுக்கு வரதை ப்ளே பண்ணுங்கள், வரலன்னா விட்டுருங்க. என்ன கேட்டால் ப்ளே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரி.